அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் அந்த கிட்டு. இதுக்குள்ள நேம் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பிளைன் பீட்ஸு. இதில் என்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னா ஒயிட்டு, பிளாக்கு, க்ரீனு, ரெட்டு, ஆரஞ்சு. இது நேம் பீட்ஸு. நேம் பீட்ஸில் கலர் பீட்ஸு A to Z வரையும் நம்மளுக்கு டபுளாக நிறையா இருக்கும். அடுத்து நேம் பீட்ஸ் தான். இது பிளாக் கலரு. அதுலேயுமே நம்மளுக்கு A to Z வரையும் இருக்குது. அதுக்கப்புறம் கலர் ஹார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக் ஹார்ட் இருக்குது. இது ஒயரு. இது என்ன அப்படின்னா இதில் எலாஸ்டிக் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஜிப்லாக் கவரில் கொடுத்துருக்காங்க. நல்லா டைட்டாகவே கொடுத்துருக்காங்க. இது எலாஸ்டிக் ஒயரு. பிரேஸ்லெட் மேக்கிங் பண்ணுறதுக்காக எலாஸ்டிக் ஒயர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இது அந்த ஹூக் மாதிரி, இது அந்த அமுத்தி யூஸ் பண்ணுற மாதிரி இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வளையம், இதில் நிறையா பீஸ் கொடுத்துருக்காங்க. 100 பீஸ் இருக்குது. இதில் ஒரு 10 பீஸ் தான் இருக்கும். அடுத்து நம்மளுக்கு ஒரு சிசர் கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டில் நம்மளுக்கு அவ்வளோதான் வந்துச்சு. இது நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 375 ரூபா. ஃப்ரீ டெலிவரி தான். இந்த கிட்டை வச்சு நான் ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறேன். நான் எங்கள் பிரதருக்கு தான் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த எலாஸ்டிக் ஒயரை நான் 1.5 மீட்டர் எடுத்துக்கிறேன். நம்ம கைக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். வாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ பிரேஸ்லெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு தேவையானது நம்ம பேருக்காக அந்த சாம்ஸு ரெட் பீட்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்ட்டு, பிளாக் ஹார்ட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இந்த எலாஸ்டிக் ஒயரில் என்ன பண்ணும் அப்படின்னா நேமை ஒன்று ஒன்றா கோக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் அர்ஷத் அப்படின்னு கோத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கோக்கணும். உங்கள்கிட்ட ஊசி இருந்துச்சுன்னா கூட இதை ஒத்த சைடாக போட்டு நாட் போட்டு போடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேர் போட்டேன். சென்டரில் நம்ம ஹார்ட் போட்டுட்டு செகண்ட் நேம் போட போகிறோம். இந்த மாதிரி நான் அர்ஷத் ஃபர்வேஸ் சென்டரில் ஒரு ஹார்ட் போட்டு கோத்து எடுத்திருக்கேன். சைடில் இந்த மாதிரி குட்டி குட்டியான சுகர் பீட்ஸ் அளவு இருக்க பிளாக் பீட்ஸை ஃபுல்லாக கோத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுகர் பீட்ஸை இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 கோத்து எடுத்துக்கலாம். ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளுக்கு நாட் போட கரெக்டாக வரும். இப்போ 2 சைடுமே ஈக்குவலாக கோத்து எடுத்தாச்சு. இதை நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போடலாட்டி ஹூக் போட்டு நம்ம இந்த ஸ்டஃபிங் மாதிரி என்னது கொக்கி மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.